ஹலோ கைஸ், நான் விஎஸ் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சீரிஸோட நேம் வந்து ஒபல் பெல்ட்ன்ற சீரிஸோட எபிசோட் 2 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். என்னடா இது, பேரே வித்தியாசமாகுது, அனிமேவும் வித்தியாசமாகுது, எடுத்த உடனே ரத்தம் கக்குறான், சண்டை போடுறான், ரத்தம் தெரிக்குது, மண்டை தெரிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களா? ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் நான் முன்கூட்டியே சொல்லிட்டு அது உங்களுக்கு நல்லா இல்லாம போயிடும்னு என்னுடைய அபிப்பிராயம். அதனால தான் நான் முன்கூட்டியே எதுவுமே சொல்லாம கதையோட போக்குலயே நான் சொல்லுவேன் எப்பவுமே. இருந்தாலும் இந்த ஸ்டோரி இன்னும் நீங்க கண்டினியூவா பார்க்கறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் வேணா கொடுக்குறேன். இந்த ஸ்டோரி பத்தினது. இந்த ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் இடைக்காலத்துல ஒரு ராஜ்யத்துல வந்து சில கும்பலுக்கு இடையில நடக்கிற பழிவாங்கல் தான். அது மட்டும் இல்லாம 7 ஹீரோஸ் சொல்லப்படுற ஒருத்தங்க வந்து அவங்க மேல இருக்கிற ஒருத்தரை ஏமாத்திடுவாங்க. அதுக்காக பழி வாங்கிறதுக்காக அனுப்பப்படுற ஆளுங்களை நம்ம ஹீரோ தான். அந்த பழி வாங்கலாம் எப்படி நடக்க போகுது, இந்த போர்வெல்லாம் எப்படி முடிக்க போகுது, இது எல்லாமே பிரமாதமா காமிக்க போறது தான் இந்த சீரிஸ். இதை நான் எப்பவுமே சொல்ல மாட்டேன். இந்த சீரிஸுக்கு நான் சொல்றதுக்கான காரணமே சொல்ல வேண்டிய கட்டாயம். கண்டிப்பா தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா இந்த சீரிஸ் வந்து உண்மையிலேயே நீங்க ஒரு ஃபேண்டசியான ஒரு நல்ல ரத்தம், சண்டை, கொலைகள் எந்த மாதிரி நிறைஞ்சிருக்கிற கதை, எந்த மாதிரியான சீரிஸ் கண்டிப்பா இந்த சேனல்ல இருக்கவங்களுக்கு எல்லாம் பிடிக்கும். முடிஞ்சளவுக்கு பார்த்து பிடிச்சவங்களுமே கமெண்ட்ல ஸ்வாட் இமேஜ் போடுங்க, நானும் பார்த்து செஞ்சுக்கிறேன். சரி வாங்க, நம்ம ரொம்ப பேசாம கதை போலாமா? அப்ப அந்த குழுவோடைய இன்சார்ஜும் டாய் எங்க பாத்தியா மேஜிக் ஸ்வாடோடைய பவர், இந்த இடத்துல தானே உங்களுக்கு சாவு, என்னது மேஜிக் ஸ்வாடா அப்படின்னு இவன் உன்னொரு பக்கம் ஷாக் ஆயிட்டு இருக்க. பிபி உன்னொரு பக்கம் சைட்ல ஏதோ சவுண்ட் எல்லாம் கேட்டுட்டு இந்த வாய்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தா அந்த ஸ்வாட்ல இருந்து தான் அந்த வாய்ஸ் கேக்குது. அந்த வாய்ஸை கேட்ட உடனே ஹீரோக்கும் அப்படியே கொஞ்சம் திணற ஆரம்பிக்கிறான். எவரும் உங்களை மாதிரி தான், ஆனா உங்களைய காட்டிலும் ரொம்பவும் பலசாலியான ஆளு, உங்களுடைய எல்லா விதமான ட்ரிக்கும் எங்களுக்கு தெரியும், உங்க கதை இதோட முடிக்க போகுது, தேவையில்லாம எங்களுடைய இடத்துலயே வந்து இப்படி பண்ணுவீங்க நாங்க எதிர்பார்க்கல. ஒரு நிமிஷம், இது எக்ஸ் ஸ்மக்லர் தானே, ஏய் அது நீ தானே, எப்படி உனக்கு இந்த மாதிரியான ஒரு தொழில் கிடைச்சது, கேவலமா இல்ல, எங்க விட்டுட்டு லம்ப ஆளுங்களுக்கு நீ துரோகம் பண்ற அப்படின்னு எப்ப கோபத்தோட கேட்க, என்ன ஒரு முட்டாள்தனம், அவருக்கு வெக்கமானலாம் கிடையாது, உங்களை கொல்லணுன்ற வெறி மட்டும் தான் இருக்கு. அதுக்காக தான் இந்த இடத்துல அவரை வர வச்சிருக்கேன். அவர் எங்களுக்காக வேலை செய்யறதுனால அவருக்கான பணத்தை நாங்க கொடுக்கறோம். ஏய் என்ன பண்ணிட்டு இருக்க, அவங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சாம்பிள் எடுத்து கொடு, எப்படி அவ விட்டு வைக்க போறோம்னு சொல்ல. ஒரு நிமிஷம் இதோட எல்லாம் முடிச்சுப்போம், தேவையில்லாம பேசி இந்த இடத்துல டைம் தான் வேஸ்ட் பண்ணுவீங்க, அவங்களை கொண்டுன்னு சொல்ல. ஓகே, அதுக்கப்புறம் அந்த ஸ்வாடை பயன்படுத்துவோம். அந்த ஸ்வாட்ல இருந்து திடீர்னு சவுண்ட் வெளியே வர, கைன்சல் உனக்கு ஒண்ணு அவளியே எல்லாம் இந்த இடத்த விட்டு ஓடுங்கன்னு சொல்ல. அதுக்கப்புறம் அந்த ஆளு அந்த ஸ்வாடை பயன்படுத்த அந்த இடத்துல அட்டாக் நடக்கும் பாருங்க. ஹீரோவும் தடுக்க போவான். இவங்களுக்கு முன்னாடி நின்று அசால்ட்டா அதை தடுக்க ஹீரோக்கு மூச்சு வாங்குது. இவன் எப்படி அதை தடுத்தான், எப்படி என்ன உயிரோட இருக்கான்? டேய் தயவு செஞ்சு அந்த ஸ்வாடை பயன்படுத்தாதீங்க, எதுக்காக அதை பயன்படுத்தி எங்களை இப்படி கஷ்டப்படுத்துறீங்க, பயன்படுத்த தகுதி இல்லாத ஆள் கூட நீங்க. என்னது பயன்படுத்தக்கூடாதுன்னு நீ யார சொல்றது? மேஜிக்கல் ஸ்வாட் எங்களுடையது, அது அவர் பயன்படுத்தல, என்ன தப்பு, பயமா இருக்கான கைஞ்சல்? அந்த ஆள் தப்பா சொல்றான். கைஞ்சலுக்கும் அந்த வாய்ஸ் எனக்கு கேட்கற மாதிரி அவனுக்கு கேட்குது. பிபியும் சொல்ல, என்ன வாய்ஸ் நீ இவனும் கேட்க, உங்களால கேட்க முடியல, பட் ஆனா பயங்கரமான வழியோட அந்த ஸ்வாட்ல இருந்து எங்களுக்கு ஒரு அழுகுரல் கேட்டுட்டே இருக்கு. அந்த ஃபேரி வந்து அதுல டிராப் ஆயிருக்கு. அந்த ஸ்வாட்ல அங்க பார்த்தாலே தெரியலையா, அந்த ஃபேரியோடைய பவரை தான் இந்த இடத்துல அட்டாக்காக பயன்படுத்துறாங்க. பரவாயில்லையே, கண்டுபிடிச்சிட்டீங்க. இப்ப மொத்தமா திருப்பி கொடுக்க வேண்டிய நேரம் சொல்ல. அடுத்த நிமிஷம் இந்த ஆளும் ஸ்வாடை பயன்படுத்தாம திரும்ப, ஏய் என்னடா பண்ற, எதுக்கு உங்களோட ஸ்வாடை எடுத்து உள்ள வச்ச, என்னோட ஜாப் இந்த இடத்துல முடிச்சு போச்சு, நான் ஷிப்பை எப்பயோ மிஸ் பண்ணிட்டேன், அதனால இப்போதைக்கு இதெல்லாம் முடிச்சுப்போம். இருந்தாலும் இந்த இடத்துல இந்த பசங்களை அப்படி எனக்கு விட்டு போடுற மனசு இல்ல, என்ன அட்டாக் பண்ணா கண்டிப்பா இவங்களுக்கு எதனா டேமேஜ் ஏற்படும். முட்டாள் என்னடா பண்ற, இன்னும் ஒரு அட்டாக் பண்ற, எல்லாம் முடிஞ்சிடும் ப்ளீஸ், அப்படி நான் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா எனக்கு இன்னமும் காசு கொடுங்க, நல்லா புரிஞ்சது, நான் உனக்கு பே பண்றேன், ப்ளீஸ் இதை இப்பயே பண்ணு, உங்களோட பிசினஸ்க்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் கடைசியா ஒரு முறை அந்த ஸ்வாடை பயன்படுத்த அவனும் தயாராக. ஹீரோவும் கடைசியா ஒரு முறை அதை தடுக்கலான்னு பார்க்க அவனாலே தடுக்க முடியல. அந்த அட்டாக் பண்ண விளைவே பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும் அந்த இடம். இந்த இன்சார்ஜும் அப்பாடியா எவ்வளவு பெரிய ஹோல், கண்டிப்பா அந்த பையன் செத்துட்டு இருப்பான், நீ உதவி பண்ணதுக்கு ரொம்ப நன்றி, இப்போ நீ கிளம்பலாம். அதுக்கப்புறம் அந்த ஆளும் இந்த பொண்ணு பார்க்க அவனுக்கு பழைய நினைவுகள் எல்லாமே ஞாபகம் வருது, சின்ன வயசுல பார்த்ததெல்லாம். ஓ இப்பதான் எனக்கு புரியுது, இப்பதான் இந்த இடத்துல இப்படி பேசிட்டு இருக்கலாம். அவன் அந்த இடத்துல கிளம்பின பிறகு இவங்களும் பார்த்தா ஒரு கல்லு கடையில மாட்டிட்டு இருக்க, நல்லா தானே இருக்கீங்க, கட்டாயமே இன்னும் ஷிப் இங்க இடத்துல இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, அதை மிஸ் பண்ணிடாம வாங்க போய் பிடிப்போம் போலாமா? ஆமா, இந்த இடத்துல ஒருத்தங்களை காப்பாற்றணும் நானு, அதுவும் லேண்ட் கிரேவ் மிலிட்டரிஸ் மர்ச்சினேட்டரா. ஆனா கைஞ்சல் கவலைப்படாத, அவன் நல்லா தான் இருப்பான், யாருக்கு தெரியும் அவன் அப்படின்னு ஹீரோவை காமிக்க. ஹீரோ படுத்து படிக்க இருந்தவன் இப்பதான் கண் முடிக்கிறான். அவன் எங்க இருக்கேன், நீ நம்ம உயிரோட இருக்கியா, நீ ரொம்ப யங்கான மேன் தான்டா, உனக்கு அதிர்ஷ்டம் இருக்குது, அதை நான் மறுக்கல, ஆனா பட் இப்போ எல்லாமே முடிச்சுக்கிறதுக்கான நேரம், ஏன்னா நீ எத்தனை முறை தான் உயிரோட இருப்ப, லக்குன்றது ஒருத்தனுக்கு ஒரு முறை தான் கிடைக்கணும், எல்லா முறையும் கிடைச்சா அதுக்கு லக்குன்னு ஒரு பேரே தேவையில்லை. நான் இதுல பார்த்த விஷயம் என்னன்னா, நீ அந்த மூன்ஸோடைய பவர் மூலியமா தான் ரெக்கவர் ஆயிருக்க, அது மூலியமா தான் உனக்கான பவர் கிடைக்குதுன்றத நான் தெரிஞ்சுக்கிறதுனால அதனாலதான் இவ்வளவு ஆழமான இடத்துக்கு உன்னை கூட்டு வந்தேன். இப்ப பாத்தியா மூன் லைட் கூட இந்த இடத்துல ரீச் ஆகாது. இதை பார்த்துட்டு ஹீரோவும் அதிர்ச்சியாவேன், என்னடா திணற, ரொம்ப பயமா இருக்கான், எப்படி எல்லாம் இதுக்கு முன்னாடி பண்ண, என்னோட ஆளுங்களை பயங்கரமா கொன்னல, அதுக்கு இப்ப சேர்த்து அனுபவிப்பேன். அன்பார்ச்சுனேட்லி நீ நினைச்சது எல்லாமே இப்ப நடக்க போறது கிடையாது, உன்னோட சாவு நெருங்கிடுச்சு. இந்த இடத்துல எங்களுடைய பார்ட் ஆஃப் தி மினிஸ்டரி இதை ப்ரொடக்ட் பண்றது எல்லாமே என்னுடைய ஸ்ட்ராங்கஸ்டான சபார்டினேட்ஸ் தான். ஹோலி கார்டியன் இந்த இடத்துல அடங்கி இருக்காங்க. எலைட் வாரியர்ஸ் ஒரு வீக்கான ஒன்ன மாதிரியான ஒரு பையனாலலாம் தடுக்க முடியாது. சிம்பிளா இந்த இடத்துல சாக போறேன். எவ்வளவு
எவ்வளவு தைரியம் தான் அந்த இடத்துல என்ன முட்டாளாக இருப்பீங்கடா, அதுக்காக தான்டா இந்த முடிவே, தேவையில்லாம நீங்க தப்பு பண்ணிட்டீங்க, என்ன சீண்டி பாத்துட்டீங்க, அதுக்காக தான் இந்த பெண் விளைவை அனுபவிக்க போறீங்க, நிறைய அனுபவிப்பீங்க, சாவுங்கடா அப்படின்னு அந்த ஆளும் புலம்பிட்டு இருக்கு. ஹீரோவும் இப்போ பிளாஷ்பேக் யோசிச்சு பாக்குறான். கிட்டத்தட்ட 3969வது வருஷத்துல அவனுக்கு முன்னாடி ஒருத்தரும் இந்த ஸ்பெல் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, நான் இப்ப ரெஸ்ட் எடுக்க விரும்புறேன், நீ ஒன்னு நல்லபடியா பாத்துக்கோ, நல்லா புரிஞ்சுதா, இப்போதைக்கு கிளம்பு அஷரேட். ஆனா இந்த எம்பையர்ஸ் ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு ஸ்வாட்ஸ்மேன் இப்போதைக்கு நிலைமையில இருக்க முடியாது, இப்போதைக்கு போ, உன்னோட மிஷினை பின்னாடி பொறுமையா கம்ப்ளீட் பண்ணிக்கோ, ஆனா பழி வாங்கறத மட்டும் விட்டுறாத எர்கான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் அழுதுனே கேட்க, அதெல்லாம் இப்ப இவனும் யோசிச்சு பாக்குறான். வாங்க ஸ்ட்ராங்கஸ்டான வாரியர்ஸ், இந்த பையனை துண்டு துண்டா வெட்டி இந்த இடத்துல போடுங்க. அதுக்கப்புறம் அந்த ஆளுங்களும் அட்டாக் பண்ண வரேன். ஹீரோல இருந்து தப்பிச்சு அவனுக்கு அட்டாக் பண்ண அவனுடைய சோட கூட அந்த இடத்துல ஒட்டிக்க கூட முடியல, அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கிறத பார்த்துட்டு அவனு ஆச்சரியப்பட, பரவாயில்ல நீங்க எல்லாம் நல்லா தான் இருக்கீங்க, உண்மையில நீ தாண்டா வீக், நீ இந்த மாதிரிலாம் சொல்ல தகுதி இல்ல. சீஃப் வாரியர் மார்க், யார் இந்த பையன், ரொம்ப டஃப் கொடுக்குறான் எங்களுக்கு, எனக்கு உங்களுக்கு டஃப் கொடுக்குறானா, இல்லையே நீங்க பலசாலியாச்சு, சீக்கிரம் அவனுக்கு சாவு கொடுங்க, பயத்தை வெளிப்பாடாதீங்க, அவன் தனியால தான் நிக்கிறான் அந்த இடத்துல, வாங்கடா ஒன்னா போய் அட்டாக் பண்ண சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனுக்கு போக ஒன் அட்டாக் பண்றது ஹீரோக்கு தான் ஃபன்னா இருக்குன்றான். என்னால இப்போதைக்கு ரெப்பவர் பண்றதை நிறுத்த முடியும், ஆனா இடங்கள்ல இந்த இடத்துல உங்களை கூட சேர்ந்து விளையாடணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. ஒரு நிமிஷம், நீ ஃபைட் பண்ணக்கூடிய ஆளுங்க உனக்கு பின்னாடி இருக்காங்க, எதுக்கு என்கிட்ட வந்திருக்கேன் அப்படின்னு அந்த மார்க்கும் கேட்க, சீஃப் வாரியர் மார்க் என் சைடு வராதுன்னு சொல்லிட்டு அவன் பயத்தில் ஓடிட்டு இருக்கேன். ஹீரோவா அந்த ஆளு கொள்றதுக்காக தான் பக்கத்துல தேடி ஓடி போயிட்டு இருக்கான். டேய் வராதுரா, என் பின்னாடி வராதுரா, உனக்கு பின்னாடி தானே அட்டாக் பண்றவங்க நெகின்னு இருக்காங்க, உன்னோட ஆவணம் தானே சொல்லி பயந்து போயிட்டு இருக்கேன், அவரை கொலை போறது, வாங்க சீக்கிரம் போய் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு பின்னாடி அந்த கார்டியன்ஸும் போக போற வேலை அந்த சீஃப் மார்க்கும் அப்படி கால் தடிக்க விழ, அவன் கதை முடிஞ்சுன்னு சொல்லிட்டு நினைச்சா அந்த டைம் இந்த சபார்டினேட்ஸ் எல்லாம் வந்து காப்பாற்றலாம் பார்க்க ஹீரோ அவனுடைய ஸ்வாட வந்து தரையில சொருவேன். அதுக்கப்புறம் அந்த இடத்துல வெளிப்பற பவரை பார்த்துட்டு அவனுக்கு அதிர்ச்சி வராங்க. அந்த பவர்னால அவனுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுது. எப்படி அவனுக்கு அழிச்சா என்னடா பண்ண நீ, ப்ளீஸ் என்ன விட்டுரு, எனக்கு எதுவும் தெரியாது, நான் தெரியாத தப்பு பண்ணிட்டேன், ஒண்ணு மாதிரி நான் முட்டாளா இருக்கேன், ஜெயிக்கிறது வாய்ப்பு இல்லை, எப்போ நீ சாதிச்சுன்னு சொல்ல, எனக்கு அந்த ட்ராப் இந்த இடத்துல செட் பண்ணி வச்சிருந்தேன்னா அது உன்னுடைய முட்டாள் தானே தான், எனக்கு என்னுடைய பாஸ்ட் தான் ஞாபகம் வந்தது, அவ்வளவுதான் எனக்கு தெரியும். அதே 3969வது வருஷத்துல நம்மளுடைய பாசஸ் என்னவெல்லாம் விச் டேக் கண்ட்ரோல்ல இருக்கு, அதுவும் அண்டர் கிரவுண்ட்ல, அதுவும் மேஜிக் சர்க்கிள்ஸ் வர நிறைய டிராப்ஸ் எல்லாம் கீழே செட் பண்ணி வச்சிருக்காங்க. ஒவ்வொரு தடவையும் அந்த இடத்துல கேப்சர் ஆளுங்க ஆளுங்களை தாண்டிலும் புதுசா திரும்பி அந்த இடத்துல டிராப்ஸ் ஒவ்வொரு முறையும் செட் பண்ணப்படும். அஷரேட் நீ அது எல்லாத்தையுமே எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு மெமரைஸ் பண்ணணும். இப்ப புரியுதா, எனக்கு எல்லாமே இந்த இடத்தை படுத்தி தெரியும், உனக்கு பின்னாடி இருக்கிற டோர்ல கூட என்ன இருக்குன்னு தெரியும். அதுக்கப்புறம் அந்த டோர் வந்து அவனை உள்ள விசிறிக்க, என்ன இது எதுக்கு என்ன தொந்தரவு பண்றீங்கன்னு சொல்லிட்டு உள்ள பார்த்து உட்காந்துட்டு இருக்கான். யாரா நீங்க, இந்த ஊர்லயே இதுதான் ரொம்ப பயத்தை தரக்கூடிய பிளேஸ், இந்த இடத்துக்கு நீங்க எப்படி வந்திருக்கீங்க, இந்த இடத்துக்கு வரக்கூடிய தகுதி உள்ள ஆட்களே பயம் இல்லாத ஹை பிரீஸ்டுங்க தான்டா, அவனுக்கு மட்டும் தான் வர இந்த இடத்துல அனுமதி இருக்கு, ஈவன் இந்த இடத்துக்கு 7 ஹீரோஸ் கூட வர மாட்டாங்க, நான் உங்கள்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன், எதுக்கு உன்னுடைய காலடி எடுத்து வச்சு முன்னாடி போயிட்டு இருக்க, நிறுத்து. ஹீரோவா அது கிட்ட போயிட்டு அதை பார்த்துட்டு இருக்க, உனக்கு இதை பத்தி தெரியுமா பையனே, இந்த பிளேஸ்ல கிட்டத்தட்ட ஆல்டர் ஆஃப் தி 7 ஹீரோஸ் ஒரே டைம்ல வந்திருக்காங்க, அதுதான் செயின்ட் ஏர்னாச், அவரால் தான் இந்த இடம் கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு. பட் ஆனா 23 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஏரியால 7 ஹீரோஸ்க்கு அப்புறம் அவங்க போட்ட எஃபர்ட் மூலியமா இந்த பிச் டெக்ஸ் எல்லாத்தையுமே அப்படியே தடுத்து நிறுத்திட்டாங்க. அதுக்கேற்ற போல அவங்க தனியா கிரியேட் பண்ணிட்டாங்க கிட்டத்தட்ட 1000 ஸ்டோன் ஸ்பியர்ஸ், அதுவும் நம்ம ஏர்நாச் கிரியேட் பண்ண மேஜிக்கல் சர்க்கிள்ஸ் உடைக்கிறதுக்காக. பயமுடுங்க, நீங்க கேக்குறீங்களா ஏர்நாச், நீ யாருக்காக இந்த இடத்துல உன்னோட லைஃபை கம்ப்ளீட்டா சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கியோ அந்த மேஜிக் சர்க்கிள் எல்லாமே இப்போ நல்லா தான் இருக்கு, உனக்கு மனசாட்சியே இல்லாம துரோகம் பண்ண அந்த 7 ஹீரோஸ் அவங்க இப்போதைக்கு சிரிக்கிற நிலைமையில எல்லாம் இல்ல. யாரு இந்த சின்ன பையன், எங்களுக்கே தெரியாதுங்க, அவன் வெளியாளுங்க, திடீர்னு எங்க இருந்து வந்தான், நாங்களும் வெளியாளுங்க இந்த இடத்துல அனுமதி இல்லாம இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு வெளியே அனுப்பலாம்னு பார்த்தா எங்களுக்கு பிரச்சனை கொடுத்துட்டாங்க, இவன் வர லிட்டில் ஹீரோன்னு வர சொல்லிட்டு இருக்காங்க, அதோ 7 ஹீரோஸ் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க, அதர் சைடுக்கு போகணும்னு வர சொல்லிட்டு இருக்கான். அப்படியே அந்த சீஃப் மார்க்கும் சொல்ல, அதனாலதான் உனக்கு பிடிக்காம அந்த பையனை இந்த இடத்த விட்டு அனுப்ப முடியாம கொல்றதுக்கு பாத்தியா ராஜ்பேல், ஏ பையா அந்த இடத்துல கிட்ட போக கூட உனக்கு அனுமதி இல்லை. அப்ப பார்த்தா அவருக்கு முன்னாடிதான் அந்த காலத்துல இறந்து போன, அதாவது தன்னுடைய உயிரை சாக்ரிஃபைஸ் பண்ண ஏர்நாச் இருக்காரு, என்னை ரெகக்னைஸ் பண்ண முடியுதா, ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறோம்ல, நான் திரும்ப வந்துட்டு உனக்காக. சரிங்க கவனிங்க, லிட்டில் ஹீரோ பாய் 23 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு விட்னஸா இருந்து அந்த யங் 7 ஹீரோஸ்க்காக என்னுடைய சொந்த கண்களை வச்சு பார்த்தேன் பேட்டில் ஃபீல்டுல இந்த லேண்டுக்காக அப்படின்னு அவரு பேச ஆரம்பிக்க அந்த சீஃப் மார்க்கும், டேய் முட்டாள் தம்பி, அவர் சொல்றது கவனமா கவனி, அவர் அந்த டேல் ஆஃப் தி கிரேட் அபவுட் பத்தி சொல்லிட்டு இருக்காரு. அந்த 7 ஹீரோஸோட மிடில் ஆஃப் தி ஜர்னில ஃபாரஸ்ட் ஆஃப் தி டெத்னு அழைக்கப்படுறதுக்கு 7 கமாண்டர்ஸ் இருந்தாங்க, அதாவது ஃப்ரெண்ட்ஸ். அந்த எம்பையர்ல அவங்களுக்கான மிஷன்ஸ் எல்லாமே ரிசீவ் பண்ண பிறகு கிட்டத்தட்ட 4 டைட்டோரியஸ் லான்சஸ்ல மிகப்பெரிய சம்பவம் நடந்துச்சு. அந்த 7 ஹீரோஸால யாரோ ஒருத்தங்க பின்னணியில கொல்லப்பட்டாங்க. அந்த கதை இந்த எம்பையர் முழுக்க பரவிச்சு. பட் இருந்தாலும் அப்படிப்பட்ட சூழ்நிலையை மாத்ததுக்காக பின்னாடி யாருன்னா வருவாங்களான்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தோம். பட் இது வரைக்குமே இந்த கிரேட்டான பிளேஸ்ல இந்த மேஜிக் சர்க்கிள் எல்லாமே நல்ல முறையில தான் இருக்கு. அப்படிதான் ஒருத்தர் பில்ட் பண்ணாரு இந்த இடத்த. நீங்க சரியான மைண்ட்ல தான் சொல்றீங்களா ஏக்நாச், நம்ம அதிகப்படியா இந்த எம்பரர்ல நிறைய மிஷின்ஸ் முடிச்சிட்டோம், நிறைய முடிச்சதுனால இதுக்கப்புறம் நம்மளுடைய தேவை அவங்களுக்கு இருக்குமா, கிளான் சொல்றது நானும் ஏத்துக்கிறேன், இது ரொம்ப ரிஸ்க், நம்ம இதுக்கப்புறமா இந்த மாதிரி பண்ணக்கூடாது, நம்ம அதிகப்படியான மிஷின்ஸ் முடிச்சிட்டோம்ல, இதுக்கப்புறம் கிளம்பிடலாம் அப்படின்னு அந்த ஹீரோஸும் சொல்லிருப்பானுங்க. சரி நீங்க இங்க இருங்க, நான் வேணா அவர்கிட்ட பேசி பாக்குறேன்னு சொல்லிட்டு ஹீரோவா அந்த இதுல போயிருப்பான். அஷரேட் உன்னால முடியுமாடா, கவலைப்படாதீங்க சர்ச் வேலை என்னால முடியும், நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்றேன், டெஃபினெட்லி நம்மளுடைய 14வது மிஷின்ஸ் அப்போ எல்லாத்தையுமே முடிச்சுப்போம், நம்ம எல்லாரும் ஒன்னாதான் வாழ போறோம் திரும்ப. ஆனா கடைசியா இந்த இடத்துல கிரேட் 1000 ஸ்டோன் ஸ்பியர்ஸ் எல்லாம் உருவாச்சு, யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஈவன் அந்த 7 ஹீரோஸோட கூட்டத்தோட தலைவராக இருந்த ஏர்நாச் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டாரு. இந்த ஒரு மிகப்பெரிய விளைவின் காரணமா ஒரு முடிவு எடுத்தாரு. எமர்ஜென்சியா ஒரு டோரை ஓபன் பண்ணி இந்த மொனஸ்டரிக்கு ப்ரொடக்ஷன் கொடுக்கறதுக்காகவும்
நிறைய விஷயத்த பில்ட் பண்ணாரு. அதுக்காக தான் இந்த ஹோலி அண்ட் பயமுறுத்துற பிளேஸ் உருவாக்கியிருக்காரு. அதன் வகையில இந்த இடத்த கண்காணிக்க சொல்லி எம்பரர் பார்டர்ல இருந்து எனக்கு உங்களுடைய குரூப்ல இருக்கிற சிச் வெல்டன் சொல்ல போற அந்த ஆளு ஹீரோ தான். அவர் தான் எனக்கு இந்த இடத்துல ஆர்டர் கொடுத்தாரு. அதன்படி தான் நான் இந்த இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கேன். இது கேட்டு ஹீரோவை சிரிக்க கிண்ணதே அவன் சொன்னா என்னால சிரிக்க தான் முடியல. எருக்னாக் அது கேட்டீங்களா? ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் நான் கேள்விப்படுறேன். ஃபைனலி 20 வருஷத்துக்கு அப்புறம் நான் இந்த இடத்துக்கு வரேன். என்னால அதுதான் நினைச்சு சிரிக்க முடியாமல. ஆனா பட் இருந்தாலுமே நான் ஹாப்பியா இருக்கேன். என்ன இப்போ ஜேர்னி தொடர போது அந்த ஆளு இந்த இடத்துல எப்படியாப்பட்ட ஒரு வேலையை பண்ணுவான்னு எதிர்பார்க்கல. முடிஞ்சளவுக்கு உன்னுடைய பிளேஸையாச்சும் பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு முன்னேற்றிருக்கா பண்ணிருக்கானே. என்னோட மிஷன் திரும்ப இந்த இடத்த மாத்தணும். அதுல நான் ரொம்ப கிளியரா இருக்கேன். பழைய விஷயத்தெல்லாம் மாத்தணும், பழி வாங்கணும். எப்படியெல்லாம் பண்ணானுங்க எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு. அதெல்லாம் அவனுக்கு ரசிச்சானுங்க. இதுல அந்த 7 பேரு கிரிஃபர், கஸ்டவ், கிரண்டல் அப்புறம் என்ன அதே இடத்துல கொண்டுட்டானுங்க. அது ரொம்ப சந்தோஷப்பட்டானுங்க. இந்த நாட்டுக்காக அவனுங்க தான் பெரிய லெவல்ல உழைச்ச மாதிரி பீத்திக்கினானுங்க. மக்கள் அதனால அவனுங்களை 7 ஹீரோஸ்னு சொல்லிட்டு கொண்டாட ஆரம்பிச்சானுங்க. விட மாட்டான் அவனுங்களை. நான் இப்ப கிளம்புற ஏற்கனவே என்னோட ஜாப் இந்த இடத்துல இந்த எம்பையரை ப்ரொடெக்ட் பண்ணணும். ஆனா அவங்களே உன்னை இழிவா பார்த்தாங்கன்னா இந்த இடத்த அழிக்கிறது எனக்கு பெரிய விஷயமா இருக்குது. இப்ப எல்லாத்தையும் முடிச்சுமா சொல்ல என்னடா பண்ண போற? இதெல்லாம் பண்ணாத சீஃப், என்னடா பண்ணிட்டு இருக்க? அது பையன் நிறுத்துற வந்து சார் என்னோட சபா நேரத்துல எல்லாமே அந்த இடத்துல செத்து போயிட்டு எனக்கு எதுவும் பண்ண முடியாது. முட்டாள் மாதிரி பேசாத. இந்த இடத்துல கொல்லணும்னு ஆசைப்படுறியா? அப்ப என்ன போடுற வேலை எல்லாம் இந்த இடத்துல பண்ணிட்டு இருக்க? உனக்கு எல்லாமே வேலை தெரியல. போயிட்டு அவன் இந்த இடத்துல நிறுத்து தம்பி. அந்த மாதிரி பண்ணாதான் சொல்லிட்டு அந்த ஆளும் தடுக்க பாக்க ஹீரோ அதெல்லாம் தடுக்க அந்த இடத்த அதோட உடச்சு விட்டுறான். அதுல இருந்து பவர்ஸும் ரிலீஸ் ஆகும். இன்னொரு பக்கம் மேல இவங்களும் அடெல்லாம் மிஸ் பண்ணிட்டு வந்த ஷிப்பை அப்ப பார்த்து திடீர்னு பார்த்தா அந்த இடத்துல சோல்ஜர்ஸ் எல்லாமே வந்து இவங்களை சுத்தி வளைக்கிறாங்க. ஷரேன் என்ன மன்னிச்சிட்டு என்ன அது சவுண்ட் அவங்களும் பார்த்துட்டு இருக்கேன். ஹீரோ பண்ண வேலையால அந்த இடத்துல வெடி விபத்து நடந்து எல்லா இடமும் விடிஞ்சு வீடு நிலைமைக்கு போகுது. ஆஹா இந்த இடத்தை அழிக்கிறேன். அப்புறம் மத்த இந்த சீஃபை இந்த ஆளை பண்ணி கைதை பிடிக்க டே முட்டாள் என்னடா பண்ற? 2 பேரும் சேர்த்து அந்த இடத்துல செத்து போறானுங்க. கல்லெல்லாம் மேல வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஷார்ப்னஸா இருக்கிற ஸ்டோன்ஸ் எல்லாமே மறைஞ்சு போக அந்த 1000 ஸ்டோன்ஸ் பியர்ஸ் எல்லாம் மாட்டி போச்சு. இதை பார்த்துட்டு சோல்ஜர்ஸ் எல்லாமே பயந்துட்டு போக அப்பனா இந்த இடமே இப்ப மறைய போதான். வாங்க சீக்கிரம் அதர் சைடு போயிடுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருக்க மக்கள் எல்லாருமே அந்த இடத்துல இருந்து பக்கத்து இடத்துக்கு போறாங்க. பக்கம் பயந்துட்டு அந்த இடத்துல இருந்து போயிட்டு இருக்க ஹீரோவும் கொஞ்சம் கொஞ்சமா படிக்கட்டுல வெளியே வர அவனும் ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறான். ஏற்கனவே சொன்னது எனக்கு இந்த இடத்த ஞாபகம் இருக்குதா? அஷிரேட் நீ எல்லாரும் கேப்சர் பண்ணிட்டீங்கன்னா இதுதான் உனக்கான ரிட்டர்ன் வர ஸ்பாட். எல்லாத்துக்கும் ஒரு ப்ரிப்பேர் ஆயிரு. எல்லாம் முடிஞ்சு பிறகு இந்த மேஜிக் சர்க்கிள் வந்து ட்ராப் பண்ணி எனக்காக என்ன பேசுறீங்க? என்ன மன்னிச்சிட்டு இப்போ என்னால உங்க கூட வர முடியாது. என்னோட மிஷன்ஸ் எல்லாமே நான் நல்லபடியா முடிச்சிட்டேன். அதர் 12 மெம்பர்ஸ் உனக்காக காத்துட்டு இருக்காங்க. இந்த இடத்த விட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு தனியா சாக்ரிஃபைஸ் பண்ணி மிகப்பெரிய ஒரு அரணா இந்த ஊருக்கு அமைஞ்சிருப்பாரு. சாரி என்ன மன்னிச்சிருங்க ஏற்கனவே இப்போ என்னால இந்த இடத்த பாதுகாக்க முடியாது. பட் ஆனா அந்த 7 பேரை நான் கொள்ளுவேன். அப்புறம் அவன் கிளம்ப இந்த சீஃபும் பார்த்தா உயிரோட தான் இருக்கான். என்னடா பண்ணிட்டு இருக்கேன்? ப்ளீஸ் எனக்கு உதவி பண்ணு. ரியல் பவர் பத்தியா எனக்கு உதவி பண்ணி இன்னும் காசு தானடா பண்றேன். அதுக்கப்புறம் இந்த சீஃபை தேடி நிறைய பேர் அந்த ஆயுதத்தில் எடுத்துன்னு வரேன். அந்த பார்த்து பயப்படுறான். என்ன உனக்கு பே பண்ணிடுறா ப்ளீஸ் இப்போதைக்கு என்ன காப்பாத்துறோம். அந்தாலும் இல்ல என்ன மன்னிச்சிருங்க. நான் புதுசா ஒரு வேலையை கொடுக்குற ஆளை தேடப்படுறேன். அப்புறம் பார்த்தா நிறைய ஷிப்புல எல்லாம் ஏற்றி போறதுக்காக அந்த இருக்க சோல்ஜர்ஸ் எல்லாம் அடிச்சு பிடிச்சிக்கிறாங்க. பட் ஆனா நம்ம ஆளுங்க விட்டு வைக்காம அவனுங்க இருக்கிற ஷிப்பை வந்து இவங்க பிடிங்கி அதுல தப்பிச்சு போறாங்க. பரவாயில்ல இப்போ ஒரு ஷிப் ஆச்சு கிடைச்சது. இதோட என்னுடைய ஸ்மக்லிங் பிசினஸும் முடியுது. பேபி அதர் சைடு பாரு. காயின்சல் எங்க இருக்கான்னு தெரியல. காயின்சல் பார்த்தா ஒரு டிராகன் மேல பறந்து வந்துட்டு இருக்கான். காயின்சல் எப்படா? ஏய் ஸ்டோலன் பையன் கேங்கன் அது இந்த இடத்துல இல்ல. எங்க போச்சு அது? சார் அது ஒரு பையன் வந்து எடுத்து போயிட்டான். அந்த வேலையை பண்ணதெல்லாம் ஹீரோ தான். அந்த இடத்துல என்னதான் நடந்துட்டு இருக்கு? இந்த இன்ஃபர்மேஷன் என் பேருக்கு உடனே தெரியப்படுத்துங்க. மக்கள் உங்களோட பக்கம் பதட்டமாயிட்டு இருக்கு. கவலைப்படாதீங்க. இந்த இதுக்கு 7 ஹீரோஸ் வந்துரும். 7 ஹீரோஸா நீங்க என்ன பண்ண போறீங்க? எங்களுக்கு வழி நடத்துங்க. பயம் இல்லாத ஒரு பாதையை காமிங்க. 7 ஹீரோஸ் இந்த இடத்துல இருக்காங்க. நமக்கு பயம் வேணும். அப்படி மக்கள் எவனுங்க நம்பிட்டு இருக்கானுங்க. அப்புறம் அந்த கூட்டத்தோட தலைவனா இருக்கிற ஒருத்தனும் சரி இந்த வேலையை யார் பார்த்ததுன்னு கண்டுபிடிங்க. கண்டிப்பா சார் யாரா இருந்தாலும் அவங்கள சும்மா விட மாட்டோம் அப்படின்னு அவங்கள சொல்ல ஹீரோவோ டிராகன் மேல பறந்து போயிட்டு இருக்கான். அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க இந்த வீடியோ அப்படின்னு மேல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிக்க நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அது கூட இருக்க பெல் ஐகானை ஆன்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வரும். வழக்கம் போல இந்த எபிசோடும் நல்ல ஆக்ஷன்லாம் தெரிய தான் விட்டுருப்பானுங்க. உங்களுக்கு என்னோட பெஸ்ட்டை கொடுத்து உங்களுக்கு புரியுற மாதிரி ஜாலியா பண்ணிருப்பேன். பட் எத்தனை பேருக்கு பிடிச்சிருந்தது தெரியல. அதனால பிடிச்ச எல்லாருமே கமெண்ட்ல ஸ்வாட் இமேஜ் போடுங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுப்பேன். ஸ்டோரி கன்ஃபியூஷனா இருக்குன்னா ஒரு 2-3 முறை பாருங்க கைஸ், தப்பு இல்லை. ஏன்னா ஒரு இடைக்காலத்துல நடக்கிற ஒரு பழி வாங்குற உள்ளுணர்வு கதை தான். அதனால தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும், பொறுமையா பாருங்க. அடுத்த எபிசோடுக்கு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. அதுவே எனக்கு போதும். சரிங்க சமயத்தோட இந்த வீடியோ முடிச்சுப்போம்.